வணக்கம் பவித்ரா. திருப்பூரில் வீட்டில் வைத்து நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்ட சம்பவத்தில் வெடிகுண்டு வெடித்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் கவலைக்கிடம், 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் பாண்டிய நகர் சத்யா காலனி பகுதியில் கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. இந்நிலையில் இன்று மதியம் திடீரென அதிக சத்தத்துடன் வெடித்ததில் கார்த்திக்கின் வீடு உட்பட அருகில் இருந்த வீடுகள் பெருத்த சேதமடைந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 9 மாத குழந்தை ஆலியா ஷெரீன் மற்றும் உடல் சிதறிய நிலையில் பெண்ணின் உடல் ஆகிய இருவரது உடல்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இங்கு ஏராளமான நாட்டு வெடிகள் வெடிக்காத நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வேறு எங்கேனும் நாட்டு வெடிகள் சிதறி கிடைக்கின்றனவா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதோடு அந்த வெடிகுண்டுகளை வெடிக்காமல் செயலிழக்க செய்து வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கார்த்திக் என்பவர் மாத பத்திரிகை ஒன்றில் நிருபராக பணியாற்றி வருவதும், கார்த்திக்கின் மனைவி சத்யபிரியாவின் சகோதரர் சரவணகுமார் நாட்டு வெடிகுண்டு பொருட்களை கோவில் திருவிழாவுக்காக தயாரித்து வந்ததாகவும், உயிரிழந்த பெண் கார்த்திக்கின் மனைவி சத்யபிரியாவாக இருக்கலாம் என்றும், சரவணகுமார் ஈரோட்டில் பட்டாசு தயாரிப்புக்கான உரிமம் வைத்துள்ளதாகவும், ஆனால் திருப்பூரில் தயாரித்து சட்டத்துக்கு புறம்பானது என்று மாநகர காவல் ஆணையர் லட்சுமி தெரிவித்தார். தற்போது வரை சம்பவ இடத்திலிருந்து ஒரு பெண்ணின் உடல் மற்றும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த 9 மாத பெண் குழந்தை மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குமார் ஆகிய 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளார். மேலும் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், போலீசார், தீயணைப்பு துறையினர் உட்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சம்பவ இடத்தில் கூடியுள்ளதால் தற்போது சம்பவ இடத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. உரிமையாளர் கார்த்தி அவர்கள், கார்த்தியோட வீட்டுல பாடியில 3 பேர் குடியிருக்காங்க. கார்த்தியோடைய மனைவி அவங்க வந்து சத்யபிரியா, கார்த்தி அவங்களுடைய மச்சான் இருக்கார் சரவணகுமார்னு, அவர் ஈரோடுல அவங்களுக்கு வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்துகிற அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ற லைசன்ஸ் இருக்கு. இப்போ அங்கே ரெனியூ பண்ணியிருக்காரு. அதுக்கு நடுவில் ஆர்டர்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு அவர் இங்கே வீட்டில் வச்சு அதை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆள் போட்டு கோயில் திருவிழாக்கு யூஸ் பண்ண அந்த பட்டாசு, அந்த வெடி வந்து இங்கே அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால நடந்த விபத்து தான் இது. இதில் இது வரைக்கும் ஒரு லேடி இறந்துருக்காங்க. ஒரு சின்ன 9 months ஓல்டு பேபி இறந்துருக்கு. அந்த லேடி அநேகமாக அவங்க ஓனரோட ஒய்ஃபாக தான் இருக்கணும். இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் ஆகலை. இன்னும் ஒரு 4-5 பேர்